Chennai Silks Saadi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவின் கைப்பாவையாக செயல்படும் தேர்தல் கமிஷன் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அனைத்து தேர்தல்களிலும் முறைகேட்டில் ஈடுபடுவதாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பெங்களூருவில் ரீல் வோட் அதிகார் ரேலி என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பேரணி பொதுக்கூட்டம் நடந்தது. ஏற்கனவே மகாராஷ்டிரா, கர்நாடகா தேர்தல்களில் ஓட்டு திருட்டு நடந்ததாக குற்றம் சாட்டிய ராகுல், கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் வாக்காளர்கள் ஓட்டளித்த வீடியோ ஆதாரத்தை வெளியிடும்படி தேர்தல் கமிஷனிடம் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் சார்பில் பெங்களூருவில் நடந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் ராகுல் உரையாற்றினார். கடந்த லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இண்டி கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வென்றது. அதற்கு சில மாதங்கள் கழித்து நடந்த சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வென்றது. அது பற்றி ஆராய்ந்தபோது சட்டசபை தேர்தலுக்கு முன் 1 கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தனர். பல இடங்களில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தனர். கர்நாடகாவில் நடந்த லோக்சபா தேர்தலிலும் இப்படித்தான் எங்கள் வெற்றி வாய்ப்பு பறிபோனது. 100% தில்லுமுள்ளு நடந்துள்ளது என்று ராகுல் குற்றம் சாட்டினார். அத்துடன் தேர்தல் கமிஷனுக்கு 5 கேள்விகளையும் ராகுல் முன்வைத்தார். டிஜிட்டல் வடிவில் வாக்காளர் பட்டியலை தர மறுப்பது ஏன்? தேர்தல் முறைகேடு குறித்த வீடியோ ஆதாரங்களை அழிப்பது ஏன்? வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய முறைகேடு செய்வது ஏன்? எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதில் தராமல் மிரட்டுவது ஏன்? தேர்தல் கமிஷன் பாரதிய ஜனதாவின் ஏஜென்ட் போல் செயல்படுவது ஏன் என ராகுல் கேட்டார். Here are 5 questions to the Election Commission of India. Instead of threatening me, answer these 5 questions. Yes. Number 1, why are you not giving voter lists in digital machine readable format to the people of India? Number 2, why are you destroying video evidence? Number 3, why is ECI committing massive fraud in the voter lists? Number 4, why is ECI threatening opposition instead of answering our questions? And finally, why is ECI behaving like an agent of the BJP? ராகுலின் குற்றச்சாட்டை மறுத்த தேர்தல் கமிஷன், வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி 100% வெளிப்படைத்தன்மையுடன் தான் நடப்பதாக கூறியுள்ளது. ராகுலின் புகார் உண்மை என்றால் உறுதிமொழி படிவத்தில் கையெழுத்திட்டு ஆதாரங்களுடன் புகார் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் கூறுவது உண்மையல்ல என்று அர்த்தம். அதற்காக அவர் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது.